கதை சொல்ல போறேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு அழகான வில்லேஜ் இருந்தது. அந்த வில்லேஜ்ல ஹானஸ்டாவும் ஹார்ட் ஒர்க்கிங்காவும் ஒரு மர்ச்சன்ட் இருந்தாரு. அவர் புவரா இருந்தாலும் ஹாப்பியா இருந்தாரு. ஒரு நாள் அவரோட ஹார்ட் ஒர்க்னால ஒரு பெரிய பணக்காரர் ஆயிடுவான்னு நம்பிக்கையில இருந்தாரு. அவருக்கு நஸ்ருதீன்னு ஒரு பையன் இருந்தான். அவனை நஸ்ருன்னு செல்லமா கூப்பிடுவாங்க. நஸ்ரு அவனோட அப்பா மாதிரி ஹார்ட் ஒர்க்கர் இல்ல. அவன் ரொம்ப லேசி. ஸோ எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் தூங்கிடுவான். நஸ்ரு லேசியா இருந்தாலும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பான். அவன் எந்த விஷயத்தையும் ஈஸியா கத்துப்பான். அவன் ரெகுலரா ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சு டீச்சர் எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுவான். நஸ்ருதீனோட அப்பா நஸ்ருவை நல்லா படிக்க வச்சு ஒரு அரண்மனையில வேலைக்கு சேர்த்து விடணும்னு ஆசைப்பட்டாரு. நஸ்ருவோட அப்பா நஸ்ருவோட லேசினஸை போக்க நிறைய ட்ரை பண்ணாரு. ஆனா நஸ்ரு சேஞ்ச் ஆகவே இல்லை. கடைசியா நஸ்ருவோட அப்பா டயர்டாயி அவனோட அங்கிள் கிட்ட ஹெல்ப் கேட்டாரு. அதுக்கு அந்த அங்கிள் ஓகே நான் அவனை ஏதாவது ட்ரிக் பண்ணி வேலை செய்ய வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த அங்கிள் நஸ்ரு கிட்ட போயிட்டு ஓ நஸ்ரு எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, நான் லெட்டர் அனுப்பணும், நீ எனக்கு லெட்டர் எழுதி தரியா அப்படின்னு கேட்டாரு. நஸ்ரு அவனோட அங்கிள் அவனை ட்ரிக் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டான். உடனே அவன் சொன்னான் அங்கிள் என்னால லெட்டர் எழுத முடியாது, ஏன்னா என் கால் ரொம்ப வலிக்குது. அங்கிள் கன்ஃபியூஸ் ஆகி லெட்டர் எழுத எதுக்கு கால் வேணும் அப்படின்னு கேட்டாரு. உடனே நஸ்ரு சொன்னா உங்களுக்கே தெரியும் என் ஹேண்ட் ரைட்டிங் எவ்வளோ பேடா இருக்கும்னு. நான் எழுதுனா என் அப்பாவால கூட படிக்க முடியாது. நான் எழுதின லெட்டரை அனுப்பிச்சா என்னையவும் சேர்த்து அனுப்பணும் அந்த லெட்டரை படிச்சு காமிக்க. எனக்கு கால் வலிக்கிறதுனால என்னால போய் லெட்டரை படிச்சு காமிக்க முடியாது. ஸோ வேற யாரையாவது வச்சு லெட்டரை எழுதிக்கோங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த அங்கிள் நான் இப்படி எதையும் கேட்டதில்லை, நம்மளால இவன்ட்ட வேலை வாங்க முடியாதுப்பா அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டாரு. நஸ்ருவோட ஃபேமிலியால மந்த்லி எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்றது கஷ்டமா இருந்தது. நஸ்ரு இந்த கஷ்டத்தை ரியலைஸ் பண்ணான். அவன் ஜாபுக்கு போகலான்னு டிசைட் பண்ணான். அவனோட அப்பா கிட்ட போயிட்டு நான் இனிமேல் பார்ட் டைம் ஜாபுக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு நஸ்ருவோட அப்பா நஸ்ரு என் ட்ரீமே உன்னைய நல்லா படிக்க வச்சு அரண்மனையில வேலைக்கு சேர்க்கணும்னா, நீ ஈவினிங்ல வேலைக்கு போனீன்னா நீ டயர்ட் ஆயிட்டு படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. உடனே நஸ்ரு அவனோட அப்பாவை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்பா நான் படிக்கிறேன், மீதி டைம் லேசியானா இருக்கேன். நான் லேசியா இருக்க டைம் ஜாபுக்கு போனேன்னா என் படிப்பு அஃபெக்ட் ஆகாது. சொன்னீங்க எனக்கு ஜாப் பாருங்க அப்படின்னு சொன்னான். அவனோட அப்பாவோட ஃப்ரெண்டு ஒரு ரிச் லேண்ட்லார்ட் கிட்ட நஸ்ருவோட ஜாப்காக ரெஃபர் பண்றாரு. நஸ்ரு லேண்ட்லார்ட் வீட்டுக்கு வேகமா ஓடி போனான். நஸ்ருவோட ஆர்வத்தை பார்த்து லேண்ட்லார்ட் அவனுக்கு அந்த வேலையை கொடுக்குறாரு. நஸ்ரு காலையில ஸ்கூலுக்கும் ஈவினிங் லேண்ட்லார்ட் வீட்டுக்கு வேலைக்கு போனா. அங்க நிறைய வேலை செஞ்சான். அவனோட சுறுசுறுப்பை பார்த்து அவனோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. நஸ்ரு இன்டெலிஜென்ட்டா வேலை செய்யறத பார்த்து லேண்ட்லார்டுக்கு அவனோட வர்த்து தெரிஞ்சது. அடிக்கடி அவனுக்கு கோல்டு காயின் கிஃப்டா கொடுத்தாரு. நஸ்ரு ரொம்ப ஹாப்பியாவும் கேர்ஃபுல்லாவும் வேலை செஞ்சுட்டு இருந்தான். ஒரு நாள் குக்கு லேண்ட்லார்ட் கிட்ட நஸ்ரு பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அவன் எல்லா வேலையும் ரொம்ப பொறுமையா செய்யறானு. லேண்ட்லார்டுக்கு நஸ்ரு பத்தி கம்ப்ளைண்டா அப்படின்னு ஒரே ஆச்சரியமா இருந்தது. அவரு நஸ்ருவை கூப்பிட்டு என்னாச்சுன்னு கேட்டாரு. அதுக்கு நஸ்ரு நான் எல்லா வேலையும் ரொம்ப கேர்ஃபுல்லா செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு லேண்ட்லார்ட் எல்லா வேலையும் பிளான் பண்ணி எஃபிஷியன்ட்டா செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. கொஞ்ச நாள் கழிச்சு லேண்ட்லார்டுக்கு ஃபுட் பாய்சனால தாங்க முடியாது வயிற்று வலி. நஸ்ருவை கூப்பிட்டு சீக்கிரமா போய் ஒரு நல்ல டாக்டரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. நஸ்ரு அவனோட லேண்ட்லார்ட இந்த நிலைமையில பார்த்ததே இல்லை. அவன் வேகமா ஓடி போய்
போய் ஒரு நல்ல டாக்டரை கூட்டிட்டு வந்தான். டாக்டர் கொடுத்த ட்ரீட்மெண்ட்னால லேண்ட்லார்டுக்கு வயிற்று வலி சரியாயிடுச்சு. லேண்ட்லார்ட் நஸ்ருவுக்கு தேங்க்ஸ் சொல்ல வெளியே வந்தாரு. அங்க 4 பேர் நின்று இருந்தாங்க. இவங்கெல்லாம் யாரு நஸ்ரு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நஸ்ரு சிரிச்சுக்கிட்டே, நீங்க தானே சொன்னீங்க எதையும் பிளான் பண்ணி எஃபிஷியண்டா செய்யணும்னு, அதனால இவங்கள கூட்டிட்டு வந்தேன். இவரு கெமிஸ்ட். டாக்டர் எழுதி கொடுத்த மருந்த உடனே கொடுத்தாரு. இவரு கோல் சரன் ஃபயர் செட் பண்ணி உங்களை வார்மா வச்சுக்கிட்டாரு. இவரு பிரீஸ்ட், உங்களோட ஸ்பீடி ரெக்கவரிக்காக ப்ரே பண்ணவர். லேண்ட்லார்டுக்கு நஸ்ருவோட இன்டெலிஜென்ஸை பார்த்து ஆச்சரியமாயிடுச்சு. இப்போ 4ஆவதா இருக்கிறது யாரு நஸ்ரு அப்படின்னு கேட்டாரு. நஸ்ரு கீழே பார்த்துட்டு எதுவும் சொல்லாம இருந்தான். சொல்லு சொல்லு நஸ்ரு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நஸ்ரு தயக்கத்தோட, இவரு இறுதி சடங்கு செய்யறவரு, இவங்க 3 பேர்த்தால உங்களை காப்பாற்ற முடியலன்னா இவரு தேவைப்படுவாருன்னு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு நஸ்ரு சொன்னான். லேண்ட்லார்ட் ஷாக் ஆயிட்டாரு. கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. லேண்ட்லார்டுக்கு நஸ்ரு அவனோட வேலையை சரியா செய்யறான்னு புரிஞ்சிருச்சு. அவனோட குயிக் திங்கிங்கை பாராட்டி அவனுக்கு ஒரு பேக் ஆஃப் கோல்ட் காயின்ஸ் பெருசா தந்தாரு. நஸ்ரு ஒரு அறிவாளி, அவன் திறமையா வேலை செய்வான்னு ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு வேற வீடியோல பார்க்கலாம்.